பேரலைஞர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திமுகவிலிருந்து இளம் பேச்சாளர் திருமிகு ராஜேஸ்வரி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். கோவையில பாத்தீங்கன்னா ஒரு திடுக்கிடும் சம்பவம் நடைபெற்று இருக்குது. 10 வயது சிறுமி காணாமல் போறாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு கரை ஓரமா சடலமாக மீட்டெடுக்கப்படுறாங்க. உறவினர்கள் சாலை மறியல் பண்ணி போராட்டம் நடத்துறத பார்க்க முடிஞ்சது. அது குறிப்பா போலீஸுடைய நெக்லிஜென்ஸும் இருக்குது. அவங்க சரியா இதை கையாளல. ஒரு வாட்டி குழந்தை கிடைச்சிட்டாங்கன்னு சொல்றதும், ஒரு வாட்டி குற்றவாளிகள் கைது பண்ணிட்டாங்கன்னு சொல்றதும் சொல்லி முரண்பாடு இருக்குதுன்னு சொல்லி உறவினர்கள் போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. போராட்டம் பண்றதை பார்க்கிறோம். அமைச்சர் சம்பத் அவர்களும் களத்துக்கு போயிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் செய்தியில பார்க்க முடியுது. இதை ஒட்டி தமிழகம் முழுக்கவே பரவலான விமர்சனங்கள் எழுந்திருக்குது. முன்னாள் துணை முதல்வர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பதிவு போட்டிருக்காரு. இந்த 11 நாட்கள்ல கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட கொலைகள், பாலியல் வன்கொடுமை விஷயங்கள் எல்லாம் நடைபெற்று இருக்குது. சட்டம் ஒழுங்கு சரியான பாதைக்கு போகுதா அப்படிங்கிற சந்தேகம் இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் குறிப்பிடுறாரு. இது நடக்காம இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் குறிப்பிடுறாரு. இதை முன்வச்சு பலரும் என்ன சொல்றாங்கன்னா, 10 நாளுக்குள்ளே எப்படி எல்லாத்தையும் சரி பண்ணிட முடியும், முன்னாடி இருந்த கவர்மெண்ட் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் குறிப்பிடுறாங்க. இந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம் நாம? இப்போ நீங்க பேரலையில ஒர்க் பண்றீங்க, ஜேர்னலிஸ்டா இருக்கீங்க, நிறைய பேர்ட்ட போய் கேள்வி கேட்கறீங்க. நாளைக்கு நான் உங்களை அழைச்சிட்டு போய் நீங்க காக்பிட்ல உட்காந்து ஃபிளைட் ஓட்டணும்னு சொன்னா நீங்க ஓட்டுவீங்களா? ஓட்ட மாட்டீங்க. உங்களுக்கு பலவிதமான சந்தேகங்கள் இருக்கும். இதை எப்படி ஆக்சஸ் பண்றது? காக்பிட்ல நம்ம ஜாய்ஸ்டிக்கை கரெக்டா தான் பிடிக்கிறோமா? இல்ல அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றதுங்கிற பதட்டம் உங்களுக்கு இருக்கும். அதே போல அரசியலை நோக்கி கொண்டே இருக்கிறவங்க, இப்ப ஒண்ணும் இல்ல, திருமானனே சிஎம் ஆயிருந்தாருன்னா இதுக்கப்புறம் நடவடிக்கை என்ன எடுத்திருக்க முடியும்னு அவருக்கு ஒரு நாலேஜ் இருந்திருக்கும். இப்ப ஏடிஎம்கே எடுத்துக்கோங்க. அவங்க சிஎம் ஆயிருந்தாங்கன்னா அவங்க கள பணியிலே இருக்காங்க. இதுக்கு அடுத்து இதை எப்படி எடுத்துட்டு போகணுங்கிற ஐடியா அவங்களுக்கு இருக்கும். அதாவது அந்த அரசியல் நோக்கங்கள்லயே இருக்கும் பொழுது ஒவ்வொரு துறை சார்ந்த விஷயங்கள், இப்ப கரண்ட் இல்லைன்னா அந்த கரண்ட் இல்லாம அதை சரி பண்றதுக்கான விஷயங்கள் என்ன, எப்படி இப்படிலாம் பண்ணணுங்கிற நாலேஜ் அவங்களுக்கு இருக்கும். நீங்க அப்ப அரசியலை உற்று நோக்கலையா? 10 நாள்ல பண்ண முடியுமா, 10 நாள்ல பண்ண முடியுமாங்கிற கேள்வி எனக்கு ரொம்ப விசித்திரமா இருக்கு. இஃப் யூஆர் நீங்க அந்த அளவுக்கு நாங்க திறமையானவர்கள் அப்படின்னு சொல்லிதானே நீங்க 3 விஷயம் வச்சீங்க. என்ன சொன்னீங்க? பெண் பாதுகாப்பு இல்லன்னீங்க, சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது நீங்க, அப்புறம் ஊழல் நீங்க, வாரிசு அரசியல் நீங்க. இந்த 3 விஷயத்த முன் வச்சுதான் நீங்க பலவிதமா இன்ஸ்டாகிராம்ல பலவிதங்கள ரீல்ஸ்ல பண்ணி நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்கங்கும் பொழுது, அப்ப இப்ப பெண் பாதுகாப்பு சரியில்லைங்கும் போது நாங்க கேள்வி கேட்கதானே செய்வோம். நீங்க ஃப்ரண்ட்ல வச்ச விஷயம் அது இப்ப நடக்குது. நீங்க நான் அதுதான் முதன்மையான, முதல்வர் அவர்கள் சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகமா அப்படியே இருக்கிறது. முதன்மையான அடிப்படையான விஷயமாகவே எங்கள் ஆட்சியில் அதுதான் இருக்கும். நீங்க இந்த 10 நாள்ல நீங்க இதை சரி செய்ய முடியல, உங்களுக்கு அந்த திறமை இல்ல அப்படின்னா, ஏன் நாங்க இது அரசியல நாங்க உற்று நோக்கல, இதுக்கு முன்னாடி எங்களுக்கு இந்த அரசியல் எப்படி நடத்தணுங்கிற அனுபவமே எங்களுக்கு கிடையாது, அதனால நாங்க இந்த மாதிரியான நெக்லிஜென்ஸ் இருக்கும் அப்படின்னா அதுக்கு எங்களால ஒரு உயிரை வழிகடாவா எங்களால கொடுக்க முடியாது. இப்ப நீங்க இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கா இருக்கட்டும், 157 நாள்ல அவங்களுக்கு ஆயுள் தண்டனை சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு 157 டேஸ்ல வச்சு கொடுத்தோம். இது மாதிரி பல அதிமுக பெண்டிங்கான கேஸ் பல விஷயத்தையும் எடுத்து அதுக்கு தீர்ப்பு வழங்கினது திமுக. அப்படிங்கும் பொழுது இதை எப்படி நீங்க ஒரு அஜெண்டாவை நீங்க எப்படி இதை கிரியேட் பண்ண முடியும்? மீண்டும் மீண்டும் உங்களுடைய ஆட்டோ ஸ்டார்ட் ஆகலங்கிறதுக்கு பக்கத்து ஆட்டோல இருக்க கண்ணாடியை நீங்க ஒழுங்கா வைக்கிறது தான் காரணம்னு இதற்கப்புறம் நீங்க சொல்லிட்டே இருக்கிறது சரியான ஒரு வாதமா அப்படின்றது. இரண்டாவதா பாத்தீங்கன்னா, இந்த மாணவி இந்த பெண் அவ ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் அந்த ஊருக்கு இங்க வந்திருக்கா. அதுக்கு முன்னாடி அவங்க வேற ஊர்ல இருந்திருக்காங்க. பெத்தனூரோ என்னவோ ஒரு ஊர்ல இருந்து கண்ணப்பாளையம்க்கு அப்பதான் வந்திருக்காங்க. அவங்க 5th ஸ்டாண்டர்ட் அட்மிஷனுக்கு அவங்க போட்டுட்டு அவங்க அந்த 1 வீக் வெயிட் பண்ணியிருந்திருக்காங்க. கடைக்கு போயிட்டு ஏதோ வாங்கிட்டு வரேன்னு சொன்ன மாணவிய அழைச்சிட்டு போய் இந்த மாதிரியான ஒரு கொடூரமான சிந்தனைக்குள்ள போட்டிருக்காங்க. அதாவது திமுக ஆட்சியிலே நீங்க பாத்தீங்கன்னா, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிராக இது போன்ற சம்பவங்கள் நடந்துச்சுன்னா மரண தண்டனை வரை கொடுக்கப்படும் அப்படின்னு சட்டத்தை நிறைவேற்றினார் நம்மளுடைய முன்னாள் முதல்வர் அவர்கள். அது போல டிஜிட்டல்ல நடந்தாலும் 5 வருடங்கள் இது மாதிரி தொல்லை பண்ணாவோ இல்ல பின்னாடியே ஃபாலோ பண்ணாவோ 5 வருஷம் அப்படிங்கிற சட்ட முன்வடிவும் நம்ம கொண்டு வந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்ப ஒரு விஷயங்கள் நடக்குது, அதற்கு ஏத்தாப்புல பல விஷயங்கள் நம்ம இது வரைக்கும் பண்ணிருக்கோங்கும் பொழுது நீங்க இப்ப என்ன பண்ணிருக்கீங்க? இந்த அளவுக்கும் அவர் என்ன அறிக்கை விட்டிருக்காரு, என்ன செய்திருக்கிறாரு? அப்ப நாங்க கேள்வி கேட்கதானே செய்வோம். நீங்க ஒரு விஷயத்த முன் வச்சு நீங்க அரசியலுக்கு வரீங்கன்னா, எங்களுக்கு 10 நாளுக்குள்ள நான் என்ன பண்றதுன்னா 10 நாளுக்குள்ள எவ்வளவோ பண்ணலாம். 10 நாள்ல நீங்க ஒரு பொசிஷன்ல இருக்கீங்கன்னா ஒரு மீட்டிங் போட்டு உங்களால எதுவுமே பண்ண முடியாதா? இத்தனை நேரம் எல்லா துறைகளுக்குமான மீட்டிங்குமே நீங்க நடத்திருக்கலாமே. உங்களுக்கு ஒரு நாலேஜ் வேணும்னா எல்லா துறைகளுக்குமான மீட்டிங்கே நீங்க நடத்தி ஒரு விஷயம் பண்ணிருக்கலாம். இன்னுமே பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல இந்த சென்னை மாநகராட்சி கூட்டத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா, சரவணன் அவர்கள் சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ அவர் போறாருன்னா
அங்க அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் போய் ரீல்ஸ் எடுக்கிறது தான் குறியா இருக்காங்களே தவிர இத நம்ம மக்களுக்கு கொண்டு போய் காட்டணுங்கிறத குறியா இருக்காங்க. பிரச்சனை என்ன? இப்ப சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கான தீர்வுகளை நோக்கி இவர்கள் நகருகிறார்களா? அப்படிங்கிற கேள்வியில தான் எங்களுக்கு இதற்கு முன்பாக இருந்த துணை முதல்வர் அவர்கள் உதயநிதி அண்ணன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது சட்ட ஒழுங்கு சரியாக இருக்கிறதா? அப்படிங்கிற கேள்வி அது அதனால தான் கேட்டிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுலதான் என்ன சொல்றாங்கன்னா, அனுபவம் வாய்ந்த இத்தனை வருடம் ஆட்சியில் இருந்த திமுகவாலேயே தன்னுடைய ஆட்சி காலத்துல பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகளை கட்டுப்படுத்த முடியல. அனுபவம் இல்லாத விஜய் அவர்களுக்கு இன்னும் கால அவகாசம் தேவைப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிடுறாங்க. இல்ல அப்படி நீங்க சொல்ல முடியாது. நீங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது, இத நீங்க முன்மொழிஞ்சுதான் நீங்க வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது, நீங்க அதை ஈஸியா அப்படி திமுகவால நீங்க பண்ண முடியலன்னு நீங்க சொல்லிடவே முடியாது. ஏன்னா அதற்கான சட்ட திட்டங்களை நாங்க போட்டிருக்கோம். அதுக்கு எந்த ஒரு முன்னெடுப்புமே எடுக்கல திமுக அப்படின்னா, முன்னாடி சொன்னது போல பல விஷயங்களை பண்ணி இரட்டை ஆயுள் தண்டனை வரைக்கும் வாங்கி கொடுக்கறது வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே பண்ணிருக்கோம் பொழுது, நீங்க ஏன் இப்ப நீங்க எப்படி ஒரு ஈஸியா நீங்க திமுகவை இன்னமும் குறை சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா? அப்ப மின்வெட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு திமுக தான் காரணம். இப்போ நீங்க யாரையுமே சொல்ல முடியாது. நம்ம எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. யாரா இருந்தாலும் ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும் பொழுது ஒரு சாதாரண பெண்ணாவே எனக்கே மனசு பதறுது. இப்ப நான் ஒரு 2, 3 பெண்கள்கிட்ட கேட்கிறேன், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்திருக்கே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, அவங்க சொல்றாங்க சட்டங்கள் கடுமையாக்கப்படணும் அப்படிங்கிறாங்க. யார்கிட்ட கேட்டாலும் சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டாலுமே கூட இங்க இருக்கக்கூடிய அந்த கொலாட்ரல் டேமேஜ்னு இருக்குல்ல, பீப்புள்குள்ள இருக்கக்கூடிய அந்த மனநிலை, ஒரு ஆண்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மனோபக்குவம், அந்த சைக்காலஜிக்கல் இஷ்யூஸை எடுத்து பேச வேண்டியதன் அவசியத்தை நான் 4 வருடங்களாகவே பல தளங்கள்ல நான் பேசிட்டே வரேன். இத பேசுங்க, இதற்கான விழிப்புணர்வை கொண்டு போய் ஒரு ஆண்கள் கிட்ட சேர்க்கறதுக்கான விஷயத்த முன்னெடுங்கன்னு சொல்லி நான் பேசிக்கிட்டே இருக்கேன். ஆனா இத அரசியல் ஆக்கப்படுறது என்ன ஆகுது அப்படின்னா, இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல்வாதி அப்படி அந்த மாதிரி நோக்கத்துல தான் கொண்டு போய் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இவங்க அரசியலுக்கே வந்திருக்காங்க. இது அப்படி சால்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா அப்படிங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஏன்னா சாதாரணமாவே நீங்க போனீங்கன்னா, இப்போ ஒரு 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 முறை விவாதத்துல பாத்தீங்கன்னா, ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பிஜேபியை சார்ந்த ஒரு பையன் என்ன ரொம்ப மட்டமா விவரிச்சார், அசிங்கமா பேசினாரு. அப்போ நான் அந்த இடத்துல அவர்கிட்ட நீங்க ரொம்ப அளவுக்கு மீறி போறீங்கன்னு நான் பேசினேன். அதற்கு காரணம் பிஜேபி அரசாங்கமா? நம்ம அப்படி பிஜேபில இருந்து பேசினா அப்படி கிடையாது. இங்க ஒரு கொலட்ரல் டேமேஜ் இருக்கு, இந்த சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் இருக்கு அபவுட் மென் அண்ட் விமன். இத பத்தி அவேர்னஸ் மக்கள் கிட்ட ஏற்படுத்த வேண்டிய அவேர்னஸ் அவசியத்தை பல முறை நாங்கள் பேசியும் அதை நீங்க ஸ்கிப் பண்ணிருக்கீங்க. மேலும் இதை நாங்க பேசியிருக்கோம். அது இல்லாம சட்டங்களை போட்டிருக்கிறது திமுக. அதற்கான நிவர்த்தியையும் நாங்க பண்ணிருக்கோம். ஒவ்வொரு சட்டத்துக்கும் நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா, வாச்சாத்தியா இருக்கட்டும், அரியலூர் நந்தினி வழக்கு, ஜெயஸ்ரீ வழக்கு, ஹாசினி வழக்கு, பொள்ளாச்சி வழக்கு, இது எல்லாத்துக்குமே 10 வருஷம் அதிமுகவில் நடந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே திமுக பீரியட்ல தான் அதற்கான விஷயங்கள், அதுக்கான தண்டனைகள் வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப எப்படி நீங்க இவ்வளவு சீக்கிரமா இதை ஸ்கிப் பண்ண முடியும்? அப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வி இருக்குன்னா, திமுக நடவடிக்கைகள் எடுத்தாலுமே நீங்க திமுக மீது ஏன் இப்படிப்பட்ட ஒரு விமர்சனத்தை, மாற்றாந்தாய் மனப்பான்மை கொண்ட ஒரு விமர்சனத்தை வைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள்? இதை எப்படி பார்க்கிறது? இது உரிமைன்னு பாக்குறதா, மாற்றாந்தாய் மனப்பான்மை அப்படின்னு பாக்குறதான்னு எனக்கு அதுல ஒரு சந்தேகம் இருக்கு. இவர் அதை சொல்லி வந்திருக்கிறார்னா, ஏன் அப்ப இதற்கு முன்பாக இந்த விஷயங்களில அவர் எந்த விதமான ஈடுபாடுமே இல்லாம இருந்தாரா? சட்ட ரீதியான திட்டங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மேலாப்ல ஊழல், பெண்களுக்கான பாதுகாப்பு, குழந்தைகளுக்கான பாதுகாப்புன்னு மட்டும்தான் பேசுறாரா? இப்போ சட்ட ரீதியா உங்களால் நடவடிக்கைகள் எடுக்க முடியும் அப்படிங்கும் பொழுது ஏன் அதுக்காக பீரியடாவே எடுக்கல? மேலும் ஒரு சில ஊடகங்கள் பாத்தீங்கன்னா, இங்க சிசிடிவி கேமராவே இல்ல, அவங்க இன்னுமே ஒரு விஜய் அவர்கள் கொடுக்க சப்போர்ட், முதல்வர் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு விஷயத்தையே கொண்டு போறாங்க. இது வரைக்கும் இங்க கேமராக்கள்லாம் அவ்வளவா எதுவுமே ஒர்க் ஆகல, அப்படியெல்லாம் இல்ல. இப்ப கேமரா வச்சுதான் அந்த கார்த்திக்ங்கிற நபரையும் மோகன்ராஜ்ங்கிற நபரையும் அதை வச்சுதான் புடிச்சிருக்காங்க. அந்த சிசிடிவி கேமரா வச்சு தானே புடிச்சிருக்காங்க. அப்பங்கும் போது நீங்க இது ஒரு குறை சொல்ற ஒரு மோட்டிவ்ல இருக்கீங்களே தவிர, நீங்க என்ன முடிவுகள் எடுத்திருக்கீங்க? இப்ப அவங்களுடைய அந்த பெண் மரணமடைந்த அந்த பெண்ணுடைய சித்தி சொல்றாங்க, அவர் என்ன சொல்ல போறாரு, இதுக்காக அவர் என்ன அறிக்கை விட போறாரு என்ன கேட்டா, அவர் அறிக்கை விட்டா மட்டும் எல்லாமே சரியா போயிடுமா? என்ன விஷயங்கள் சரியா போகும்? ஒரு பெண்ணா நான் கேக்குறேன், என்ன விஷயங்கள் சரியா போகும்? இப்போ ஒரு அறிக்கை விட்டுட்டா எல்லாமே சரியா போயிடுமா? கிடையாது. இங்க இருந்து பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய வேலையை பார்க்க வேண்டும். அவர்களுக்கு அதுக்கான அனுபவங்கள் இருக்க வேண்டும். அவங்களுக்கு அந்த அனுபவம் இல்ல, ஒரு விஷயத்தை எப்படி அணுகணும் அப்படிங்கிற ஒரு பறந்து விரிந்த ஒரு நாலேஜும் தாவேகாவிற்கு இல்லையோ அப்படிங்கிற கேள்விக்குதான் போகுதே தவிர, மீண்டும் மீண்டும் 10 நாள் 6 நாள் இதே மாதிரி ஏடிஎம்கே சொன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா? ஏன் சும்மா இருக்க மாட்டீங்க? இப்ப இங்க இருக்கிறவங்களும், இப்ப செங்கோட்டையன் அங்கதானே இருக்காரு. அவர் எத்தனை வருஷம் அனுபவம் நிறைந்த ஒரு அரசியல்வாதி.
இப்ப நிறைய அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகள் அங்க இருக்காங்க. எப்படி நீங்க 10 நாள் 10 நாள் எப்படி சொல்றீங்க? எனக்கு இந்த மைண்ட் செட்டே எனக்கு முதல்ல ரொம்ப அபூர்வமா இருக்கு இது. எப்படி இப்படி நீங்க சொல்ல முடியும்? ஆதவ அர்ஜுனா அவர்கள் எத்தனை வருடங்களாக அரசியலில் இருக்கிறார்? ஐஆர்எஸ் அதிகாரியாக இருக்கக்கூடியவர் எத்தனை வருடங்களாக இருக்கிறார்? அவரு ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்திருக்காரு. அதாவது எப்படி ஒரு சிஸ்டம் இயங்கணும்னு அவர் பார்த்திருக்காரு. அப்ப நீங்க எல்லாம் எதுக்கு இருக்கிறீங்க? அப்ப நீங்க இருக்கிறீங்கன்னா எப்படி நீங்க 10 நாள்னு சொல்ல முடியும்? இதே கேள்வியை பிஜேபிட்டையோ இல்லது நீங்க வந்து ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய முதல்வர்கிட்டயோ நீங்க 10 நாள் அவகாசம் கொடுப்பீங்களா? அப்ப உங்களுக்கு அவகாசம் எத்தனை வருடம் வேணும்? அட்லீஸ்ட் அத சொல்லிடுங்க. அது வரைக்கும் எத்தனை பேர் வேணா சாவட்டும், எத்தனை கொலை வேணா நடக்கட்டும்னு நாங்க அதுக்கேத்த மாதிரி நாங்க மென்டலி ப்ரிப்பேர் ஆயிக்கிறோம். இருக்கக்கூடிய மக்கள்லாம் நாங்க மென்டலி ப்ரிப்பேர் ஆயிக்கிறோம். நீங்க ஒரு விஷயத்த சொல்லி வந்திருக்கீங்கன்னா அதற்கான முழு முதற் தீர்வு நீங்க என்ன கொடுத்தீங்க? நாங்க ஏன் புரிஞ்சுக்கணும்? இல்ல நாங்க ஏன் நீங்க திமுகவை புரிஞ்சுக்கிட்டீங்களா? திமுக செய்த விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவர்கள் எடுத்த நடவடிக்கைகளை நீங்கள் பாராட்டினீர்களா? அக்செப்ட் பண்ணீங்களா? அதை எப்படி ஒரு ஃபேக் நரேட்டிவா உங்களால மாத்த முடியுதுன்னா, இப்ப நீங்க பண்ற விஷயங்கள்ல எதுவுமே பண்ணாத ஒரு விஷயத்துக்கு நாங்கள் ஏன் புரிந்து கொள்ளணுங்கிற ஒரு கேள்வியும் எங்கள்கிட்ட இருக்கு. முதலமைச்சர் அவர்கள் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாகட்டும், கொலை விஷயங்கள், இப்போ பாலியல் வன்கொடுமை விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல எதுலையுமே வாய் திறக்கவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை எழுந்திருக்கிறத பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, முன்னாடினா திமுகவுக்கு ஆப்போசிட்டா அதிமுக இருப்பாங்க, அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது திமுக எதிர்க்கட்சியா இருப்பாங்க. இப்போ 2 பேருமே சேர்ந்து தாக்குறாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. ரீல்ஸ் ஆட்சி தான் நடக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. அப்போ 2 முனையில இருந்தும் முதல்வர் அவர்கள் எதிர்வினையை வந்து எதிர்கொள்ள வேண்டியதா இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் குறிப்பிடுறாங்க. அந்த மௌனத்துக்கு அதான் காரணமா இருக்கா? அப்படி கிடையாது. இப்ப யாருக்கும் ரெட் கார்பெட் போட்டு தூக்கி இடுப்புல வச்சு கொஞ்சம் பால் ஊட்ட முடியாது. நீங்க நடிகரா இருந்து வந்திருக்கீங்கங்கிறதுக்காக. அந்த மாதிரியான சொகுசெல்லாம் நீங்க அரசியல் எதிர்பார்க்க முடியாது. பல விஷயங்கள உங்களை எதிர்த்து நின்னு உங்களை குத்துறதுக்கு ரெடியா தான் இருப்பாங்க. உங்களை கேள்வி கேட்கறதுக்கு ரெடியா தான் இருப்பாங்க. அந்த கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லி சரி இதற்கு முன்பாக அவர் என்ன பேசியிருக்கிறாரு? ஒரு 12 மணி நேரம் கூட அவர் வந்து நின்று எந்த இடத்துலயும் போய் நின்னு பேசல. அவ்வளவு மணி நேரம் தான் அவர் பேசியிருக்காரு. அதை தாண்டிய நேரங்களில் அவர் பேசவில்லையே. இதற்கு முன்பாக எந்த விஷயங்களுக்கு நான் இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன், இதுக்காக நான் இந்த முயற்சி எடுக்கிறேன்னு எந்த விஷயத்துக்கு அவர் பேசியிருக்காரு? அவர் வந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து தன்னுடைய தாவேகாவின் தரப்பை சேர்ந்தவரை வந்து தப்பா பேசினாங்க பெண்களை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கேஸ் கொடுக்கறதுக்காக போனாரு. அதாவது நான் தேர்தலுக்கு முன்பாக சொல்றேன். நான் யாரு? நான் ஒரு பெண் தானே. டிவிக்கு அரசியல் பேசினா என்ன கமெண்ட் பாக்ஸ்ல வச்சு நீங்க ஈஸியா கற்பழிச்சிருவீங்களா? எவ்வளவு கொச்சையான வார்த்தைகள் டிஜிட்டல்ல வந்து. அப்ப அதுக்கு பேர் என்ன? அது யார் கண்ட்ரோல்ல இருக்கு? நீங்க சமூகத்தை விடுங்க. டிவிக்கு உங்க கண்ட்ரோல்ல தானே இருக்கு. ஐடிவி உங்க கண்ட்ரோல் தான். உங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் உங்க கண்ட்ரோல்ல தானே இருக்காங்க. நான் ஒரு விஷயம் அரசியல்ல பேசினேன்னா எனக்கு ஆப்போசிட்டா வந்து நின்னு பேசுங்க. இல்ல இது தப்பு, இந்த ஃபேக்ட் தப்பு, இது சரின்னு சொல்லி பேசுங்க. அவ்வளவு கேவலமாக அரசியல் பேசப்ப என்னோட டிஎம் வந்து பாருங்க. நீங்க ஒவ்வொரு பேஜுக்கு டிஎம் வந்து அவ்வளவு கொச்சையா பேசுறாங்க. எல்லாமே விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான். கீழே வந்து மெசேஜ். அப்ப அவங்கள நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க எதுக்கு வாயை திறந்திருக்கீங்க? இதற்கு முன்பாக அவர் எதற்கு வாயை திறந்திருக்கிறார்? இதுக்கு வாயை திறந்து அவர் பேசணும். மேலும் அவர் வாயை திறந்து பேசக்கூடிய விஷயங்களில் அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குமான்னு எனக்கு தெரியல. இதுவரைக்கும் நான் அதை பார்க்கல. பழி போடுவது, பழி போட்டு பேசுறது. இஃப் ஐ ஆம் த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா எங்களுடைய தலைவர் சொன்னாரு, இந்த ஒரு தோல்விக்கு நான் காரணம் ஏத்துக்கிறேன். எனக்கு அப்ப வந்து அப்துல் கலாம் ஐயா போல எனக்கு தெரிஞ்சார். அப்துல் கலாம் ஐயா வந்து ஒரு மிஷன்ல வந்து தோல்வி அடைஞ்சப்ப இந்த ஒரு தோல்விய நான் எடுத்துக்கிறேன், இந்த இடத்துல நான் வந்து நிக்க மாட்டேன்னார். செகண்ட் டைம் அவர் வெற்றி பெற்றப்ப அந்த இடத்துல அவர் இல்ல. அங்க இருந்த குழு அவங்க ஒர்க் பண்ணவங்க முன்னாடி நின்னு பேட்டி கொடுத்தாங்க. அப்போ ஒரு தலைமை பண்புங்கிறது அதுதான். அப்போ நீங்க ஒரு இடத்துல வந்து எந்த இடத்துல நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு டாக் கொடுத்திருக்கீங்க? இல்ல அவர் பேசினால் மட்டும் இங்க என்னமா? இன்னொன்னு என்னன்னா, அவர் பேசினா என்ன ஆயிடுதுன்னா, இப்ப இருக்கக்கூடிய அந்த சோசியல் மீடியா இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு மாஸ் இல்லூஷன்ல இருக்காங்களோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்கு. என்னன்னா அவர் பேசிட்டு அவர் சொன்னா அது ஏதோ மாயஜாலம் மந்திரஜாலம் மாதிரி அவ்வளவுதான் பேசிட்டாரு சொல்லிட்டாருன்னு இந்த விஷயத்த அடக்கிடுவாங்களோன்னு பயம் எனக்கு. ஏன்னா ஒருத்தவங்க வந்து பேசிட்டா அறிக்கை கொடுத்துட்டா சொல்லிட்டா அவ்வளவுதாங்கிற மனப்பான்மைக்குள்ள மக்கள் எப்படி போக முடியும்? இங்க பேசுறது சொல்றது மட்டுமே வந்து அரசியல் ஆகிடுமா? செயல் தான் அரசியல் வடிவம் பெறும். அப்ப இவர் என்ன செயல்ல இவர் இறங்குறாருங்கிறதுக்கான கேள்வி எங்களுக்கு வேணுமே தவிர இந்த மாஸ் இல்லூஷனுக்குள்ள பேசுறது சொல்றதுக்குள்ள போய் இது முடங்கிட கூடாது. இதற்கான சரியான செயல் வடிவம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுதான் ஒரு பெண்ணா எங்களுக்கு இருக்கு. மேலும் சமூகத்தில் நடக்கக்கூடிய இந்த பாலியல் பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் எப்படி நிகழ்கிறதோ
அது போல டிஜிட்டல் உலகத்திலும் நிகழக்கூடியதை இந்த நேரத்துல நாம ரொம்ப சீரியஸா எடுத்துக்க வேண்டியதுன்னு நோக்கத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நாங்க அந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாகிறோம். எங்களுக்கு குடும்பம் இருக்கிறது. இப்ப நாங்க அரசியல் வந்து பேசுறோம்னா எங்களுக்கான ஒரு சப்போர்ட்னு யாரு என்ன பண்றா? கிடையாது. நாங்களே அதை ஃபேஸ் பண்றோம். இப்ப ஒரு ஒரு வீடியோ நம்ம Facebookலயோ, இன்ஸ்டாலயோ போடுறோம்னா, அதற்கு கீழ கொச்சையான வார்த்தைகள் வருகிறது. அதை யாரு எங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் பாக்குறாங்க. பயப்படுறாங்க. நான் பயப்படல, ஓகே. ஆனா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. அவங்கள எல்லாரும் நம்ம கன்வின்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த சூழ்நிலை சரியா? இந்த மாதிரியான அநாகரிகமான அரசியலை, அபியூஸை வளர்த்து விட்டது யார்? பிஜேபியில் இருப்பவர்கள் கூட எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு கொச்சையா போயிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஏடிஎம்கேவில் இருக்க கூட தப்பா அதாவது இது ஒரு சரியா? போய் படிச்சுட்டு வா அப்படின்லாம் பேசுறத நம்ம கமெண்ட்ல பாத்திருக்கோம். இது கரெக்டா? இது பண்றீங்களா? அப்படின்னு சொல்லி அவங்க சாதாரணமா பேசுறத பாத்துக்கோம். ஆனா இவ்வளவு கொச்சையான வார்த்தைகளை எங்களுக்கு எதிராக நடக்கிற அந்த அபியூஸையும் இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டியது என்னுடைய கடமைன்னு நான் நினைக்கிறேன். அரசியல் பேசக்கூடிய பெண்களா அந்த விஷயத்தை நான் முன்னெடுத்து வைக்கிறேன். ஏன்னா இதற்கும் அவர் முடிவெடுக்கணும். அவர் இதுக்கும் வந்து சும்மா ஒரு அறிக்கை கொடுத்துட்டு போறதையோ, அந்த அறிக்கையை வச்சுட்டு மாஸ் பூம் பண்றதையோ, மாஸ் இல்லூஷன் கிரியேட் பண்ணி அதை ஏதோ ஒரு கடவுள் வந்து ஒரு வார்த்தை மூலம் நடந்து விட்டதாக சொல்றது போல அந்த ஒரு 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 பிரம்மைக்குள்ள ஆள்றத என்னால இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு சக பிரஜையா ஒத்துக்கவே முடியாது. அதை நான் கடுமையா எதிர்க்கிறேன். எங்களுக்கு செயல் வடிவம் வேணும். நீங்க எதை சொல்லி உள்ள வந்தீங்களோ அதற்கான ரெஸ்பான்சிபிலிட்டிய யார் மேல பழி போடாம நீங்க எடுக்கணும். உங்களால முடியல, உங்களால 10 நாள்ல இல்ல ஒரு 5 நாள்ல சாதாரண எவ்வளவு சட்ட ஒழுங்கு நடவடிக்கைகள் தற்பொழுது எவ்வளவு விஷயங்கள் இப்ப நடந்துட்டு இருக்கு. சட்ட ஒழுங்கு சந்து சிரிக்குது. இந்த 15, 16 கேசஸ் வந்திருக்கும் இப்ப ரீசென்ட்லி. அப்ப இவங்களுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கீங்க? மேலும் பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல அதாவது ஒரு நடவடிக்கைங்கிறது வந்து ஒரு சாதாரண மக்களை வந்து துன்பப்படுத்தக்கூடாது. நீங்க வந்து போய் அவங்கள்ட்ட ஒரு கவுன்சிலிங் வச்சோ, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல நீங்க வந்து இந்த மாதிரி 10 ரூபாய் 20 ரூபாய் வாங்காதீங்க. இது வந்து ரொம்ப தவறு. இப்போ உங்க எம்எல்ஏவே போறாருன்னு வச்சுக்கோங்களேன். இது தவறு. இந்த மாதிரிலாம் நீங்க போய் வாங்க கூடாது அப்படின்னு நீங்க பேசுங்க. தப்பு கிடையாது. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் நடவடிக்கை எடுக்கப்படணும். உங்களுக்கு வார்னிங் கொடுங்க. எப்படி சஸ்பெண்ட் பண்ணுவீங்க? யாருங்க அவங்க? பணக்காரர்களா? கோடீஸ்வரர்களா? அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, வந்தாரு, தப்பு செஞ்சாங்க, சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. அங்க ஒரு ஒரு மணல் கொள்ளையோ நடக்குது. இவங்க அந்த இடத்துக்கு போகல. உடனே அந்த இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து எப்படி இருக்குன்னா பாருங்க, உடனே எல்லாமே நடக்குதுன்னு நியூஸ்க்காக, இன்ஸ்டா ரீல்ஸ்க்காக ஒரு விஷயத்த பண்ற மாதிரி எங்களுக்கு தெரியுதே தவிர, உண்மையிலேயே ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு சிட்டிசனா நம்ம இருந்திருந்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கவுன்சிலிங் செஷன் வச்சு இந்த மாதிரி நீங்க பண்ணிருக்க கூடாது, இந்த மாதிரிதான் இனிமே நடக்கணுங்கிற ஒரு அறிவுரையையும் ஒரு அழுத்தத்தையும் அவங்க மேல வச்சதுக்கு அப்புறமும் அந்த விஷயத்துல நடவடிக்கை எடுக்கப்படுது அப்படின்னா அதை நம்ம வந்து துறை சார்ந்த நடவடிக்கை நீங்க எடுத்துக்கோங்க. அது தப்பு கிடையாது. எடுக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனா யாரு மேல எடுக்கிறீங்க? அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் இருக்கும்? 10,000 ரூபாய் இருக்குமா? 15,000 ரூபாய் இருக்குமா? இன்னொன்னு, நீங்க சஸ்பெண்ட் பண்ணவங்களுடைய கால்ல ஒரு நல்ல செருப்பு இருக்குமா? இல்ல உங்க கழுத்துல மஞ்சக்கயிறு தான் கிடந்து. அது ஒரு ஆணா இருந்தா ஒரு கருப்பு கயிறு கிடக்கும். அந்த மக்கள் மீது நீங்க இப்ப ரீல்ஸ் போடுறதுக்காக ஒரு சஸ்பென்ஷன் ஆர்டரா? அப்படி இந்த மாதிரியான ஒரு பாங்கை எங்களால அனுமதிக்கவே முடியாது. இது வந்து மக்களுக்கு எதிராக செய்யற மாதிரி இருக்கு. எனக்கு மக்களுக்கு எதிராக முழுசா ஏதோ ரீல்ஸ நோக்கியே போற மாதிரி இருக்கு. இதை நிறுத்திவிட்டு சரியான ஒரு செயல் வடிவம் இந்த அபியூசஸ் ஹூஎவர், அது வந்து டிஜிட்டலா இருக்கட்டும் இல்ல ரியல் லைஃப்லயா இருக்கட்டும், இந்த அபியூசஸ்க்கு சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். என்ன கேட்டீங்கன்னா, தயவு செஞ்சு அமாங் தமிழ்நாடு கண்டிப்பாக இந்த இந்த திங்கிங் மென்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில திங்கிங்க்கு இல்ல இது எப்படி இந்த விஷயங்கள் கிரியேட் ஆகுது, ஏன் இவர்கள் வந்து பெண்களை இப்படி அணுகுறாங்கங்கிற ஒரு சர்வே எடுத்து அதற்கான ஒரு விஷயங்களை முன்னெடுத்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நிறைய இடத்துல கிரியேட் பண்ணி இவங்களை வழி நடத்தி கொண்டு செல்லறதுக்கான ஒரு முன்னெடுப்புகள் எடுக்கணுங்கிறது தான் ஒரு பெண்ணா என்னுடைய இது. அவங்க யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கான ஒரு தண்டனையை நம்ம கொண்டு வரணும். அப்பதான் ஒரு பயம் இருக்கும். அப்படிங்கிறது என்னுடைய வாய்ஸ் கிடையாது. இட் இஸ் a வாய்ஸ் ஆஃப் விமன். இப்போ இந்த விஷயம் நடந்ததுல இருந்து எனக்கு தெரிந்த பெண்களிடம் வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது அவர்கள் வந்து அவங்களுக்கு ஒரு மரண தண்டனையோ ஆயுள் தண்டனையோ ரொம்ப எளிதா இருக்குமோன்னு தோணுது. அவங்களுக்கு இன்னும் கடுமையான தண்டனைகள், ஒரு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு தண்டனை கொடுத்தா ஒருவேளை பயம் வருமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வருதுன்னு அவங்க பேசுறாங்க. சரியான தண்டனைகளை நோக்கி பண்ணணும். இந்த அரசு ஒரு ரியல் அரசாக இருக்கிறதுனால இதை இவங்க ஒரு சரியான மூவ்மெண்ட்க்கு கொண்டு போவாங்களா?
இதற்கப்புறம் இந்த தமிழ்நாட்டினுடைய நிலை என்னவாகும்? கரண்ட் கட்டு இருக்கு. கேள்வி கேட்டா திமுகன்றாங்க. என்னமோ பீஸ் கேரியரை புடுங்கி நாங்க என்னமோ அறிவாலயத்துக்குள்ள வச்சிருக்கிற மாதிரி பேசுறாங்க. இதெல்லாம் எந்த வகையில நியாயம்னே தெரியல. இப்ப எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் இன்னும் திமுகவை குறை சொல்லாம, நீங்க இதுவரைக்கும் அரசியல பார்த்திருக்கீங்களா? பார்க்கலையா அப்போ? நீங்க அரசியல் நோக்கலையா? அப்ப அரசியல் அனுபவம் உங்களுக்கு இல்லையா? இல்லன்னா எங்களுக்கு இல்ல. எங்களுக்கு இத எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. அப்படின்னு சொல்லுங்க. எல்லாத்துக்கும் திமுகவை குறை சொல்லாம, செயல் வடிவத்திலே இவங்க இறங்க வேண்டும். இந்த அறிக்கையெல்லாம் வச்சு பூமாக்குறத நாங்க விரும்பல அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து தோழர். பல்வேறு முக்கியமான விஷயங்களை பண்றீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி.